தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக அருமை தம்பி ஆஷ்லின் பெல்மின் வெற்றி வேட்பாளராக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்படுகிறார். நேர்மை, அன்பு, தூய்மை இவை மூன்றும் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிற எங்களுடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இவையெல்லாம் கடந்து இன்று தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. 100 அம்புகள் எய்ததன் விளைவு 1 இலக்கை அடையும் என்று சொல்வார்கள். நாங்கள் ஒரு அம்பு எய்து இந்த இலக்கை அடைவதற்காக முயற்சி செய்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய போராட்டமான முயற்சி என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஜனநாயகத்தை பணநாயகம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் கான்டெஸ்ட் பண்ணுறது அவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்குது, அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே தேர்தல் அதிகாரி கூட ஒருதலை பட்சமாக ஒரு கட்சிக்கு ஆதரவாக அங்கு செயல்படுகிற ஒரு சூழல் நாம் கண்கூடாக அங்கே பார்க்க முடிகிறது. அந்த தேர்தல் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ஆர்ஓ மேடம் அவங்க நாங்கள் அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுற அன்னையில் இருந்து எப்படியாவது அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிடணும், இவங்களை போட்டியிட விடக்கூடாது. ஒரு தேர்தல் அதிகாரி, ஒரு ஆஃபீஸர் அப்படி செயல்படுறத பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டோட நிலைமை இன்று இவ்வளவு மோசமாக சென்று கொண்டு இருக்கிறதை பார்க்குறப்போ உண்மையிலே இங்கே ஜனநாயகம் இருக்கா, மக்களாட்சி நடக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு தோன்றுகிறது. ஒரு சாதாரண ஒரு A4 ஷீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்து எங்களுடைய அட்வொகேட் அதில் அட்டாச் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி ரொம்ப ஈஸியாக A4 ஷீட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அந்த லாஸ்ட் மினிட்டில் 3 மணிக்கு நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் நிறைவு அடைகிறது. இந்த நேரத்தில் அவங்க சிம்பிளாக எல்லாத்தையும் மனுவை சரி பார்த்துட்டாங்க. சரி பார்க்குறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு தவறும் கண்டுபிடிக்க முடியலை. கடைசியாக இந்த A4 ஷீட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்துகிட்டு வாங்க, முத்திரை தாளில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அது நோட்டரி அட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நோட்டரி அட்டஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு முத்திரை தாள் அதை எடுத்துகிட்டு போய் இந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்டரியை தேடி கண்டுபிடிச்சி கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே மணி 3 ஆகிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை அப்படியே சொல்கிறாங்க. அப்போது எங்களுடைய அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா, செக் பண்ணுறாரு, அதாவது ஆன்லைனில் போய் செக் பண்ணுறாரு, வேறு யாராவது இது மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட 17 நபர்கள் இதே போல் இந்த A4 ஷீட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. ஏன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த A4 ஷீட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட எங்கள் அட்வொகேட் சொல்கிறாரு, மேடம் இதை பாருங்கள், நம்மளுடைய முதலமைச்சர் கூட A4 ஷீட்டில் தான் நார்மலாக தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப அப்போது அந்த அதிகாரிகளால் அதை நிராகரிக்க முடியலை. கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் வெளியே போங்க, நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இது இவ்வளவு பேனிக்காக இந்த தமிழ்நாடு போயிட்டுருக்குன்னா, ப்ரெஸ் மீடியா உங்களையும் எல்லாரையும் இந்த ஆளுகின்ற கட்சி விலக்கி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆளுங்கட்சியோட எந்த ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ, ப்ளஸ்ஸு பேசுனா போடுறாங்க, ஆனால் மைனஸ் பேசுனா போட மாட்டேன்றாங்க. அதுபோல் எங்களுக்கு அன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவங்க கேட்குற கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சில சேனல், நான் சேனலுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, அந்த சேனல்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லா சேனல்லையும் சூப்பராக போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறோம். என்னங்க இது? ஜனநாயக உரிமைக்கு குரல் கொடுக்கறது நீங்கள் தான். கரெக்டாக மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறவங்க பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும். அப்போது உங்களே விலைக்கு வாங்குறாங்கல்ல, நீங்களே ஏன் அப்படி கேட்குறீங்க?
இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுங்க, அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுங்கன்ட்டு எதுக்கு கேட்குறீங்க? அப்போது இங்கே ஜனநாயக உரிமை வந்து முற்றிலுமாக வந்து அழிக்கப்பட்டு விட்டதுன்றது நிசாப்தமான உண்மை. அது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த தமிழ்நாடு மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க, அதாவது இந்த ஒரு விரலில் கொஞ்சம் மைய தடவி விட்டாங்க, கரெக்டாக. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த மக்களுடைய மைய தடவுன மக்களுடைய நெற்றியில் ஒரு பெரிய பட்டநாமத்தை போட்டு விட்டாங்க. இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை வந்து மாறி ஒரு நல்ல மக்களாட்சி, அதாவது கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தியடிகளுடைய, கக்கன் அவர்களுடைய ஒரு நல்ல அரசியல் மாற்றம் இங்கே உருவாக வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணமும் சிந்தையும். ஆகவே தான் இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக 100 அம்புகள் எய்து ஒரு இலக்கை அடைவதற்கு பதிலாக ஓரம்பை எய்து எங்களுடைய பேக்ரவுண்டு ஃபினான்ஷியல் பண வலிமை எல்லாம் அடிப்படையில் ஒரு தொகுதியில் தான் ஆளை விட்டு எங்களால் களமாட முடியுன்ற ஒரு எண்ணத்தால் நாங்கள் மக்களாகிய பெரம்பூர் தொகுதி மக்களை நம்பி களமாட நாங்கள் களத்தில் வந்து இறங்கியிருக்கிறோம். அன்பார்ந்த பெரம்பூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அன்பு தம்பி ஆஸ்லின் பெல்மின் அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இப்போ சின்னத்தை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த சின்னத்தில் வந்து நீங்கள் வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு நான் நிறைவு செய்தேன். சும்மா ஆசிரியர் நான் பெரம்பூரில் என் பேர் டாக்டர் ஆஷ்லின் பெல்மன். பெரம்பூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுறேன். அனைத்து மக்களும் எனக்கு ஆதரவு கூறி நல்ல வெற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. என்ன சார் ரெண்டே விஜய் மாதிரி பேசி முடிச்சிட்டீங்க, தெளிவாக சொல்லுங்களேன், பேசுங்களேன். விஜய் 10 நிமிஷம் பேசுறாரு, நீங்க 2 நிமிஷம் பேசி முடிச்சிட்டீங்க. விஜய் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அன்னையிலேருந்து இன்னைக்கும் அந்த தொகுதிக்கு ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் கண்டினியூ இல்லை, இப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு இப்போ பண்ணிகிட்ருக்கோம், மறைமுகமாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பப்ளிக் பண்ணலை, மற்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும். கன்னியாகுமரி. கன்னியாகுமரியிலேருந்து பெரம்பூரில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் விளம்பர பிரியரா இல்லை அப்படி ப்ரமோஷன் தரதுக்காக வந்திருக்கீங்களா? ஏன்னா அந்த தொகுதியில் நிற்கிறது விஜய் நிற்கிறாரு தெரியும். நீங்கள் அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நிற்கிறீங்களே, எப்படி அடிக்க முடியும்? அங்கே இருக்க மக்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? இருக்க வேட்பாளர் பேசுகிறோம், நீங்கள் எது பேசிட்டு இருக்கீங்க? கட்சி தலைவர் பேசலாம். ஏன் பேச தெரியாத வேட்பாளர் யாருமே இல்லையா தமிழ்நாட்டில்? இல்லை, அதாவது நான் சொல்றேன், அதான் நீங்க சொல்ற விஜய் இருக்கிறார்ல, இந்த நீங்க சொல்ற விஜய் பிரதர் நீங்க அதான் நான் என்ன பேச விடுங்க. நீங்க வேணும்னே கான்ட்ரவர்சி பண்றது, பிரச்சனை பண்றதுக்கு வந்துருக்கீங்க. என்னைய கொஞ்சம் பேச விடுங்க. நான் பேச விடுறீங்களா? ஒரு நிமிஷம் பேசட்டுமா? அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்க திராவிட கட்சிகள் எடுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே, ஏன் நீங்க சொல்ற விஜய் அவர்களுடைய கட்சி கூட எடுங்க, 234 தொகுதிகளிலே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் வந்து நீங்க கேட்கிற பத்திரிகையாளர்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு தெள்ள தெளிவாக பதில் சொல்வதற்கு ஒருத்தனுக்கு திராணி இருக்கா? நீங்க அவங்கள கேளுங்க. நாங்க ஒரு புது கட்சி நாங்க ஒரு புது கட்சிங்க. அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் சொல்றது வேட்பாளர் சொல்றது. எல்லா கட்சியிலையும் வேட்பாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவாங்களா? தடங்கள் இல்லாம பதில் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு கட்சிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க வந்து அதாவது சார் நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது நாங்க என்ன கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறோம், நாங்க எதை பத்தி பேசுறோம், இதுக்கு வந்து நீங்க மரியாதை கொடுங்க. அதாவது ஒரு பேச வர்றவங்களை, ஏதோ ஒன்று செய்ய வர்றவங்களை நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி வந்து நீங்க ஒரு அவங்கள வந்து ஒரு ஒரு ஷெய்ம் படுத்தி, ஒரு அவமானப்படுத்தி நீங்க விட்டீங்கன்னா அப்ப எப்படி மேல அவங்க மக்கள் படிக்க வருவாங்க? என்கிட்ட சொன்னாங்க. அதாவது இங்க இருக்கிற லீடிங் சேனல் எந்த சேனல், அதாவது லீடிங் சேட்டலைட் சேனல் ஒரு 6 சேனல் என்கிட்ட வந்து பேசினாங்க. அதாவது நீங்க விஜய்க்கு எதிராக பேசுனீங்கன்னா நாங்க பைட் இப்போ எடுத்து லைவ் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா அதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது ரைட்டா. நான் ஏன் போய் சொல்லணும்? நான் எதுக்கு பேசணும் சார்? நான் எது சார்? நான் என்னுடைய கட்சி சார் ஒரே கேள்வி சார், நீங்க சொன்னீங்கல்ல பெரம்பலூர் மக்களுக்கு வந்து மறைமுகமான சில ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. என்ன மாதிரி உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க அது வெளிப்படையா சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்க, அந்த ஓட்டு கேட்குறீங்க, சொல்லுங்க என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க, அந்த மக்களுக்கு என்ன மாதிரி பயன் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க. பெரம்பலூர்ல எந்த ஏரியா மக்களுக்கு உதவி செய்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். தொழில் இல்ல சார், என்ன ஹெல்ப் பண்ணீங்க, என்ன மாதிரி பயன் பல பிரச்சனைகளை நான் இது பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி பல இடங்களில் பல பிரச்சனைகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் நான். இல்ல எந்த தொகுதியில சார் பண்ணிருக்கீங்க? அந்த பெரம்பூர்னா பெரம்பூர் மட்டும் கிடையாது, பெரம்பூர் தொகுதி தான். ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் பெரம்பூர் டோட்டலா எனக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு பூரா, நான் ஒரு வாரத்தை பேசிட்டுப்பேன், தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய கட்சிகள் எந்த கட்சியும் வந்து எந்த தொகுதியிலையும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரை வந்து நிறுத்துறத கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறது இல்லை. நீங்கள் காங்கிரஸ் கட்சி எடுங்க, நீங்கள் வேட்பாளர்களை பாருங்கள், எல்லாமே இறக்குமதி வேட்பாளர்கள். நீங்கள் விளவங்கோடு தொகுதி எடுத்து பாருங்கள், விளவங்கோட்டில் வந்து கேரளாவிலேருந்து ஒருத்தர கேண்டிடேட்டாக வந்து விளவங்கோட்டில் நிப்பாட்டி இருக்கிறாங்க சார். அப்போ நீங்கள் பெரிய இல்லை, நான் மற்றவங்களை குறிப்பிட்டு தான் சார் சொல்ல முடியும். நீங்கள் சார் 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 நீங்கள் சார் நீங்கள் சார் நான் சொல்கிறேன் இல்லை சார், அதாவது அவருக்கு வந்து பெரம்பூர் மக்கள் பெருவாரியான வாக்குகள் கொடுக்கட்டும். இனிமேல் வந்து பெரம்பூரிலே அவர் இருந்து மக்கள் பணி, மக்களோடு மக்களாக களமாடி என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் இருக்கோ, இன்றைக்கி அடிப்படை வசதியான குடிநீர் வசதி அங்கே இல்லை. குடிநீரை வந்து அங்கே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அடுத்து மழைநீர் கால்வாய் அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது. பெரம்பூரில் எப்போ நாற்றம் அடிச்சுட்டு கிடக்குது. இதெல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் வந்து கண்ணில் தெரியல சார். இந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு தான் இப்போ களத்தில் வந்து இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த குறைகளை தீர்க்காமல் எங்கே போவோம்? அதாவது 10,000 வாக்குகள் இவர் பிடிச்சா கூட கண்டிப்பாக இவர் அந்த தொகுதியில் இருந்து வேலை செய்வார். நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே தான் சார். கட்சி தலைவர் இங்கே தான் சார் இருக்கிறாரு. கட்சி தலைவர் வந்து சார் ஐயா சார் கட்சி தலைவர் வந்து யாருக்குமே எதுவும் கிடையாது சார். நம்ம மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். அதுக்கு நீ எங்க நிக்கிறது தேவையில்லை. சார் அடிப்படை பிரச்சனை பெரம்பூர் தொகுதியில் வந்து அடிப்படை பிரச்சனை சார். பெரம்பூர் தொகுதியில் வந்து சார் கட்சி தலைவர் இருக்கிறார்ல, கட்சி தலைவர்கிட்ட நீங்க கொஸ்டின் கேளுங்க சார். ஆங்கரிங் பண்ற அந்த அம்மா என்ன சொன்னாங்க சார்? ஒரு நிமிஷம் சார் தயவு செஞ்சு பிரதர் நீங்க எந்த சேனல்? நீங்க எந்த நியூஸ் செவனா நீங்க? சார் நான் சொல்றேன், இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது நீங்க ஆங்கர் வந்து கிளியரா சொல்றாங்க, இது வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டோம் ரைட்டா? நீங்க கொஸ்டின் உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க வந்து தலைவர்கிட்ட கேளுங்க. நீங்க எந்த கேள்விகள் வேணாலும் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆனா நீங்க பெரம்பூர் தொகுதியில் நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். ஏங்க நான் சென்னையில் இருக்கிறவன், கட்சி தலைவர் வந்து சென்னை. அடிப்படை பிரச்சனை குடிநீர் அங்கே இல்லைங்க. குடிநீர் இங்க பாருங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு சந்து எல்லாமே வந்து டிராஃபிக் ஆகுது. இப்பயும் வந்து குறுகலான குடிசைகள் அகற்றப்படலை. இன்னும் மக்கள் குடிசைகளை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது இப்போ அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ ஒரு 2000 குடிசைகள் இருந்தவரை மாற்றியிருக்கிறாரு. ஏன் நான் டிஎம்கே கட்சிக்கு ஒரு கேள்வியை முன்னிறுத்தி வைக்கிறேன். அதாவது உங்களுடைய கட்சியை சார்ந்தவங்கெல்லாம் கஞ்சா கடத்தியே 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சு கொடுத்துறாங்கல்ல, உங்கள் கட்சி கொடுத்துட்டாங்கல்ல. 5000 கோடி 10,000 கோடி கொடுத்துட்டாங்கல்ல. நீங்கள் அந்த 10,000 கோடி கஞ்சா கடத்தின காசை எடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல தூய்மையான குடிநீரும் நல்ல தங்குற வசதி, ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் எடுத்து கட்டி கொடுக்கலாமே. நீங்கள் ஏன் கொடுக்கல?
அதுதான் நான் கேட்குறேன். அது பெரம்பூரில் நீங்கள் பண்ணலாமே. ஏன் பெரம்பூரை வந்து நீங்கள் 5 ஸ்டார் கண்ட்ரி மாதிரி நீங்கள் மாற்றலாமே? ஏன் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணல? இப்பயும் வந்து அதாவது நாத்தம் சாக்கடையில் தங்குற மக்கள் இப்பயும் அங்கே தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எந்த மாற்றமும் இல்லை. இல்லை அதாவது சார் இப்போ சார் 5 கட்சி இருக்குது சார் 5 கட்சி இருக்குது சார் இல்லை நான் அவரை சொல்லலை சார் நான் அவரை நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதாவது இங்க ஜனநாயக ஆட்சி இல்லை, மக்களாட்சி இல்லை. இங்க வந்து பணநாயகத்தை கொடுத்து ஜனநாயகத்தை வந்து சாவடிக்கிற ஆட்சி. இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்கள் சொல்கிறீங்கல்ல சேகர் பாபுன்றவர், அந்த சேகர் பாபுன்றவர் வந்து என்னுடைய கேண்டிடேட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கிறார் தெரியுமா? என் தொகுதியில் நீ நிற்கக்கூடாது. ஆதாரத்தை காட்டு, மொபைல் இருக்கா எடுத்து காட்டுங்க, எடுத்து காட்டுங்க எவிடன்ஸ். அவருடைய பர்சனல் நம்பர்ல இருந்து பேசியிருக்காருங்க. இங்கே என்னங்க மக்களாட்சி நடக்குது? இங்கே என்ன மக்களாட்சி, என்ன மக்கள் உரிமை இருக்குது? அதாவது தமிழ்நாடு முழுவதும் வந்து எந்த தொகுதியில் யார் வேணாலும் போய் போட்டியிடலாம் அப்படின்னு சட்டம் ஏற்றினது யார்? நீங்கள் தானே. அப்போ சட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து நின்னா ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற நீங்களே வந்து இது மாதிரி பண்ணா நீ ஏன் தொகுதிக்கு ஏன் வந்த? நீ வந்தேன்னா ஒன்று உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு நாளிலிருந்து நாங்கள் எலெக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், கான்டெஸ்ட் பண்ணுறோம், மக்களை சந்திக்கிறோம். எங்கள் கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து டிஎம்கே தாங்க, சேகர் பாபு தான் பொறுப்பு. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு திராணி இருக்கா? நீங்கள் பேசுறீங்கல்ல சார் நீங்கள் பேசுறீங்க நீங்கள் பேச எந்த 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 போராட்டம்? துறைமுகத்துல இருந்து பல லட்சம் கோடி போதைப் பொருள் வந்து கைப்பற்றிருக்காங்க. சரி, இதே பிஜேபி கவர்மெண்ட்ல எப்போ கைப்பற்றிருக்காங்க? எப்போ கைப்பற்றினாங்க? நீங்க கடந்த ஆண்டுல எடுத்து பாருங்க. நீங்க கடந்த ஆண்டுகள் எங்க கட்சி சார் எங்க கட்சி 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க. 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்வி. இதே இடத்துல வந்து இன்னொரு பிரஸ் மீட் வச்சோம், அதில் நான் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். நான் நீங்க சொன்ன இந்த மக்கள் பிரச்சனை பேசியிருக்கேன். சார் நீங்க இப்போ நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் கூட உங்களை கூட யாரோ ஒருத்தங்க கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி விட்டுருக்குறாங்க, இவங்களை வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவோட கேள்வி கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, நான் ஓப்பனாக நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு எது வேணாலும் பேசுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் சார், நாங்கள் இதுக்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சு போக மாட்டோம். நாங்கள் எடுத்திருக்கிற கட்சி தான் வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி. ஆனால் நாங்கள் பயந்தவங்க கிடையாது. இப்போ வந்து பயப்பட்டு பின்னோக்கி போக மாட்டோம். ஆமாங்க, கன்னியாகுமரியில கல்குவாரி பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட அதாவது மலை வளங்களை எல்லாம் உடைச்சு தகர்த்து அந்த கன்னியாகுமரியை வந்து நாசமாக்குனாங்க. அது யாருங்க பண்ணது? டிஎம்கே ஆட்சிக்காரங்க தானே பண்ணாங்க. டிஎம்கே காரங்க தாங்க பண்ணுங்க. நீங்க சார் நீங்க அந்த கட்சி சரி. இந்த தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியில நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு பரவலா எல்லாரும் பேசுற ஒரு தொகுதி எதுங்க? நீங்களே சொல்லுங்க சார். இல்ல சார், விஜய் நிக்கிற தொகுதி சார். இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுறாங்க. அதாவது சினிமா மோகத்துல நீங்க சினிமா மோகத்துல இன்னைக்கு ஜனங்கள் எல்லாமே வந்து அதுல கட்டுண்டு கிடக்குறாங்க. அப்போ இந்த விஜய் மோகத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாமே பெரம்பூர் பேசுறாங்கல்ல. அப்ப நாங்க அந்த பெரம்பூர் தொகுதியில இருந்து தான் நாங்க முதல்ல ஆரம்பிக்கணும். இதுதாங்க எண்ணம் சார். கல்குவாரி பிரச்சனை சார், சென்னையில் இல்லாத பிரச்சனை சார். சென்னையில் இல்லாத பிரச்சனை சார். சென்னையில் இல்லாத பிரச்சனையா சார்? சார் நீங்க சென்னை சார் இந்த தமிழ்நாடு பூரா நீங்க தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு தொகுதி நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதியிலையும் 234 விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக எந்த கட்சி நடவடிக்கை எடுக்குது? அதாவது எந்த கட்சியில எந்த தொகுதியில் நின்னாலும் அங்க ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறதுக்கு நமக்கு சோர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியினர். சார் நீங்க காசு கொடுங்க நிறுத்துறோம். நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் கொடுங்க நிறுத்துறோம். மகாத்மா காந்தி மக்கள் கட்சி 10 விரல்ல பிரேஸ்லெட் எப்படி சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே ஒரு மனுஷனுடைய மனசு வந்து மாறிடுமா? நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்கள் அவர் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்து நிற்கிறார்ல.
அவருடைய 10 விரல் மோதிரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் ஒன்றுமே போடல. அதுக்காக கேட்கும்போது எப்படி சார் ஆடியோ சேகர் பாபு ஆடியோ காட்டு. அந்த கால் வர உங்களுக்கு விளம்பரப்படுத்திக்கிறீங்களா? கால் வந்தது மட்டும் நினச்சாங்க. எத்தனை நிமிஷம் பேசுவாங்க? சாரோட இல்லை, அதெல்லாம் வேட்பு மனுவில் எல்லாமே நீங்கள் எல்லாமே வந்து பப்ளிக்காக ஆன்லைனில் இருக்குது, இணையதளங்களில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் சைட். கட்சி தலைவர் நான் வந்து கட்சியை தலைமை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் நான் ஒரு நாள் நிற்பேன், அப்போ வந்து நீங்கள் ஓட்டுகள் கொடுங்க. கன்னியாகுமரியில் நின்றுக்கலாம் நீங்க. இப்போ சார் இன்றைக்கி ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உலக முடியாதுல்ல. இன்னும் டெய்லி இருக்குல்ல, இன்னும் நிறைய இருக்குது. பார்ப்போம், கண்டிப்பாக நிற்போம். ஏன் எங்கே நிற்கக்கூடாது? தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் எங்கே வேணாலும் நிற்கலாம்ல. அது நிற்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? சட்டம் இல்லாமல் நின்னா ரெண்டு ஜோசப் அவர் தனியா மொத்தம் 5 கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதுவே அவர் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு தெரியல. இதுல பேசாத கேண்டிடேட்டை கொண்டு வந்து பிரஸ் மீட் வேற. இந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் பணம் வாங்கிட்டாங்க வேற. உங்களால திட்டத்தையே சொல்ல முடியல, எங்க மேல குறை சொல்றீங்க. எப்படி சார்? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? 5 பேர் இருக்காங்க. அங்க விஜய்க்கு பேர்ல 5 பேர் நிக்கிற கேண்டிடேட் நிக்க போறாங்க. சரி, அவராலே நிக்கட்டும். நான் தான் சொன்னேன்ல, எத்தனை பேர் வேணாலும் நிக்கலாம். சரி, இல்லைங்க நான் ஒரு நிமிஷம் சொல்றேனே. நான் சொல்றேனே, நீங்க சொல்றீங்கல்ல 5 கேண்டிடேட்டை நிப்பாட்டி இருக்கிறான்ட்டு. நான் தான் சொல்றேன் 5 பேர்ல 500 பேர் கூட நிக்கலாமே. இது மக்களாட்சி தானே நடந்துட்டு இருக்கு. அப்ப மக்களாட்சி நிக்கத்தான் செய்வாங்க. அது நிக்கதான். எல்லா வேட்பாளர்களையும் நீங்க பேச விடுங்க சார். நீங்க எல்லாம் நீங்க மேயர் பேசுறாங்க, நீங்க வாயை திறக்காத கேண்டிடேட் நீங்க வச்சிருக்கீங்க. ஆடியோ பேசுறாருன்னு சொன்னாங்க. அதுவே இன்னும் காமிக்காம சார் உங்களோட தேர்தல் அறிக்கை என்ன? உங்களோட தேர்தல் மக்களுக்கு உங்களோட தேர்தல் அறிக்கை வெறும் சின்னத்தை மட்டும் நீங்க அறிமுகப்படுத்த போறீங்க. மக்களை போய் சந்திக்க போறோம். மக்களுக்கான தேர்தல் அறிக்கை என்ன கொடுக்குறீங்க? அந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. மக்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போவுமே அதை என்ன பண்ண போறீங்க? நீங்கள் அந்த பிவி காலில் கேட்டால் தெரியும். அங்கே அது எல்லா மக்களுக்கும் நான் மேக்ஸிமம் என்னோட முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். தேர்தல் அறிக்கை நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? டிராபிக் இருக்குன்னு சொன்னாங்க. டிராபிக் ஏதாவது கொண்டு வர போறீங்களா? கிளியர் பண்றீங்களா? பாலங்களும் கொண்டு வரீங்களா? அந்த முயற்சி இருக்கா? முயற்சி பகுதி இருக்கு. நீங்க இதை வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட கேட்க மாட்டீங்க, ஆட்சியாளர்கிட்ட கேட்க மாட்டீங்க. இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்து அவங்கள கேட்பீங்க. நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்? அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு கேண்டிடேட் கொடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து இந்த 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற வச்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் கேளுங்க. வெற்றி பெற வச்சுட்டு நீங்கள் வந்து கேளுங்க. எந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் கணீர்னு பதில் சொல்லுவார். அவர் போயிருப்பேன் அந்த காரணத்துக்கு தான் நீங்க போட்டுக்காருன்னு கேட்டுட்டே இருக்கமே. நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னா அந்த மக்களை கேளுங்க. அந்த மக்களை இது வரைக்கும் அந்த தொகுதியில என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இனி மேற்கொண்டு அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ண தான் செய்வேன். அவங்களுக்கு அது நம்ம ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தான் நாங்கள் பண்ண தான் செய்வேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழிலதிபராக தான் இருக்கு. நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஹெல்ப் அதே மாதிரி பெரும்பு தொகையில் எனக்கு ரொம்ப வேண்ட ஒரு 200-300 பேர்கிட்ட இன்னைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேரத்துக்கு வரைக்கும் பண்ணியிருக்கேன் நான். இல்லை சார், நேரத்துக்கு பண்ண விஷயம் சொல்கிறேன் சார். அதாவது சார் அதாவது சார் நீங்கள் சார் இதுதான் அரசுடைய டெக்னிக். அதாவது தமிழக அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, தமிழுடைய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 4 கட்சிகள்
டிஎம்கே, ஏடிஎம்கே இது போல் பரவலாக இங்கே தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கிற 4 கட்சிகள் மட்டும்தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். புதுசாக எந்த கட்சிகளும் வந்து எந்த ஒரு அரசியல் அங்கீகாரத்தையும் பெறக்கூடாது என்பதில் ஒரு முனைப்பாக இருக்கிறாங்க. அதோட அடையாளம் தான் இது. அதாவது சுயேட்சைகள் எங்கள் இண்டிபெண்ட் கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து சிம்பல் அனௌன்ஸ் பண்ணதே நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணால் எங்களுக்கு அதுக்குண்டான வேலைகள் வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 நாள் டைம் எடுக்கும். இதுக்கு இன்னும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து வெறும் 5 நாட்கள் தான். இந்த 5 நாட்களில் எங்கே கொண்டு போய் சிம்பலை ரீச் பண்ணுறது? இது எனக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தேர்தலில் வந்து கான்டெஸ்ட் பண்ணுற ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ அதை ரிஜெக்ட் பண்ணி எப்படியாவது அங்கேயே வந்து நோகடிச்சு விட்டுருவாங்க. அது இல்லாத பட்சத்தில் அது வந்து அக்செப்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. சின்ன இப்போ சிம்பிள் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவோம். புது கட்சி சொன்னீங்கல்ல, ஆல்ரெடி இங்க டிவிக்கேன்னு ஒரு டப்பு கொடுக்க வந்துருச்சு. 2 கட்சிக்கும், ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும். சரிங்க, எத்தனை கட்சி முடியல நீங்களே அவங்க 3 ஆரம்பிச்சிட்டாங்களே சொல்ல வரோம். எப்படி சொல்றீங்க? ஆளுகின்ற ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் இடம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. டிவிக்கேன்னு புது கட்சி தானே வந்தது, 2 பேரும் டப்பு கொடுக்கலையா? என்ன அது வந்து ஒரு 20 நாளில் பார்க்க போகிறோமே என்ன யார் டஃப் கொடுக்குறாங்க என்னன்ட்டு. அதாவது அண்ணன் விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சேன் வந்தப்போ ஒரு ஆஹா ஓஹோ பயங்கரமாக அவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அதாவது பூரண மதவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவன்றது வந்து விஜய் அவர்களுடைய கொள்கைகளில் தான், கட்சி கொள்கைகளில் தான் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா எங்களுடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சி முன்னிறுத்தி வைக்கிற 3 கொள்கைகளும் அதுதான், பூரண மதவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம். அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி அவர் விஜய் அவர்கள் நிப்பாட்டி இருக்கிற வேட்பாளர்களை பாருங்களேன், ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. அவங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? அவங்கக்கிட்டலாம் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. அவங்ககிட்டையும் கேளுங்க சொல்கிறேன் நான், எங்ககிட்டையும் கேளுங்க, அவங்ககிட்ட இது மாதிரி கொஸ்டின் கேளுங்க. அதாவது இதை பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து பரிதாபமாக இருக்குது. இவராவது வந்து அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களும் வந்து கடைசியில் டிஎம்கேக்கு தான் அதை வழிவகுக்கிறாங்க. அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ஓட்டை பிரித்து டிஎம்கே காரங்களுக்கு தான் வழிவகுக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட ஏமாற்றமாக தான் இருக்குது. இல்லைன்னா நாங்கள் வந்து ஏன் களத்தில் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் போராடணும்? நாங்கள் வந்து அழகாக அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து அரசியல் களமாடிட்டு போயிருப்போம்ல. ஆனால் அதுக்குண்டான விஜய் அவர்கள் யாரையும் சந்திக்கலையே, யாரையும் வந்து அரசியல் களமாட விடலையே. கரெக்டு தானே?